டேய் எவ்வளவு நேரம் தாண்டா சீட் ஆடிக்கிட்டே இருக்கிறது? வாங்கடா வெளியில போய் சரக்கு வாங்கிட்டு வந்து அடிக்கலாம். டேய் அண்ணன் ஒரு முக்கியமான வேலையா விட்டுட்டு போயிருக்காரு, இதை விட்டுட்டு போய் சரக்கு அடிக்கலாம்னு சொல்ற? டேய் இந்த இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரும் வர மாட்டாங்க. இல்லடா சீட் ஆடி போர் அடிக்கிறாங்க. போ வேணாண்டா. வெளியில போய் சுதி அண்ணனுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. வேண்டவே வேணா கம்முன்னு இரு. சொல்லுங்கடா. வண்டி பத்திரமா இருக்குல்ல? அண்ணே ஒரு தப்பு நடந்து போச்சுண்ணே. என்னடா சொல்ற? தப்பு நடந்துருச்சா? அண்ணே நீங்க சொன்னால வந்து எங்களை அடிச்சு போட்டு லாரி எடுத்துட்டு போயிட்டானே. என்னடா சொல்றீங்க? வண்டியை எடுத்துட்டு போயிட்டானா? நீங்களாம் என்ன பாத்துக்கிட்டு இருந்தீங்களாடா? நீங்களாம் பெரிய பிஸ்தான்னு சொல்லி தானே காவலுக்கு வச்சேன். இப்ப வெக்கமா இல்ல? அவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு நிக்கிறீங்க. அண்ணே அவன் அடிதடியில கில்லாடியா இருக்கானே. அவனை ஒன்னும் பண்ண முடியல எங்களால. டேய் இங்க பாரு, என் வாயில வந்துட போகுது. டேய் அவன் வண்டி எடுத்துட்டு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு போக கூடாதுடா, அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணே அவன் தான் போயிட்டானே. சொல்லு சந்திரா. என்ன நடக்குதாங்க? நீங்க லாரிய குடோன்ல பத்திரமா வச்சிருக்கிறதா சொன்னீங்க. இங்க என்னடானா இன்னும் கொஞ்ச நேரத்துல லேப்டாப் லாரி வந்துரும்னு அந்த வெட்டி பையன் மயில் சொல்லிட்டே இருக்கான். அக்காவும் சந்தோஷமா இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. சாரி சந்திரா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பு நடந்துருச்சா? என்ன நடந்துச்சு? அந்த டிரைவர் பையலுக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு லாரி எடுத்துட்டு போயிட்டான். என்னங்க சொல்றீங்க? லாரியை எடுத்துட்டு போயிட்டானா? அப்போ நம்ம பிளான் எல்லாமே காலி பண்ணிட்டானா? நீ கவலைப்படாத. வண்டி எடுத்துட்டு போனாலும் அவன் அங்க வரமாட்டான். என்னங்க குழப்பறீங்க? வண்டியை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றீங்க, ஆனா இங்க வரமாட்டான்னு சொல்றீங்க. ஒண்ணுமே புரியலையே. சந்திரா, அவன் லாரியை எடுத்துட்டு போனதுமே நம்ம ஆளுங்களை அக்கா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கீங்களா? எதுக்கு? அவன் எடுத்துட்டு போன லாரிய திரும்ப நம்மகிட்டே வந்து ஒப்படைக்கிறதுக்கு தான். திரும்பவும் குழப்பறீங்க. நம்ம ஆளுங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கும் அந்த டிரைவர் பையன் வண்டியை நம்ம கிட்ட ஒப்படைக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? அது எப்படிங்க நடக்கும்? சந்திரா, நம்ம ஆளுங்க அங்க போய் ரேவதி கழுத்துல கத்திய வச்சு கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டினானுங்கன்னு வச்சுக்கோ. அவன் தன்னால வண்டியை நம்ம கிட்ட ஒப்படைச்சுதானே ஆகணும். ஆமா, அவன் தன்னோட அருமை பொண்டாட்டிக்காக எதையும் செய்வான். நல்லா யோசிச்சுதான் இதை செஞ்சிருக்கீங்க. சூப்பர். லாரியை கொண்டு வந்து அவன் நம்ம கிட்டே ஒப்படைச்சிருவான். சரி சந்திரா, காரியம் வெற்றிகரமா முடிஞ்சதும் நானே உனக்கு போன் பண்ணி தகவல் சொல்றேன். சரிங்க. வேண்டாம் வேண்டாம், அவளை விட்டுரு ரேவதி. ஐயோ ரேவதி, ஏய் வேணாண்டா வேணாண்டா, அவளை விட்டுறா. டேய் டேய் என்ன போலீஸை எப்ப கூப்பிடு பார்க்கலாம்? யாரா நீங்க எல்லாம்? உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்?
இப்போ நீ என்ன பண்றனா உன் மாமனுக்கு ஃபோன் பண்ணி அக்கா கழுத்துல கத்திய வச்சு கொன்னுருவன் மிரட்டுறாங்க, நீங்க லாரியை இங்க கொண்டு வாங்க மாமான்னு சொல்லு. ஏய் இந்தா உன் மாமா கிட்ட நான் சொன்னதை ஸ்ட்ராங்கா சொல்லு. மாமா, இங்க ரேவதி அக்காவையும் ரோகிணி அக்காவையும் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க மாமா. நீங்க வந்து அவங்களை காப்பாத்துங்க மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க மாமா, வந்து 2 பேரையும் காப்பாத்துங்க மாமா. சுவாதி பயப்படாத, கவனமா கேளு. ஒருவேளை உங்க அம்மா இப்ப அங்க இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதையே நீயும் பண்ணு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல? புரியுது மாமா. பார்த்து பயப்படாத, கவனமா பண்ணு. என்ன வரேன்னு சொன்னானா? வராம இருப்பானா? அவன் பொண்டாட்டி உயிராச்சே. டேய், ஏய், ஒழுங்கு மரியாதையை என் அக்காங்களை விட்டுருங்க, இல்ல உங்களெல்லாம் சுற்றுவேன். என்ன கண்ணை காட்டி மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். மரியாதையா துப்பாக்கியை கீழே போடு, இல்ல இவங்க 2 பேர் கழுத்தையும் அறுத்து போட்டுருவோம். ஏய், அக்கா, ஐயோ, சுவாதி அம்மா, என்ன மேடம் லேப்டாப் வருதுன்னு சொல்றீங்களே தவிர இன்னும் வந்த பாட்டை காணுமே. எனக்கும் ஒண்ணும் புரியல. வண்டியில வருது சொன்னாங்க, இது வரைக்கும் எந்த வண்டியும் வரலையே. லேப்டாப் கிடைக்கும்னு ஆசையா வந்தேன், இப்ப கிடைக்காது போல இருக்கே. ஆஹா, அக்காவை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இதை தானே நாமளும் எதிர்பார்த்தோம்.